ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீவித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறதான். சோடசக்கலை நேரம் என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய 1 மணி நேரமே சோடசக்கலை நேரம். அதாவது பௌர்ணமி முடிவதற்கு முன்னாடியும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற 1 மணி நேரம், அதாவது மொத்தம் 2 மணி நேரம். அதே மாதிரி அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய 1 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் சேர்ந்துதான் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்கள், யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் வெளியிட்டது. இது நிறைய பேர் கடைபிடித்து பலன் பெற்றிருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சோடசக்கலையிலே பலன் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு 10 இது பண்ண அப்புறம் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு 3 இது 4 இதுலேயே பலன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம சேனல் இது தொடர்ந்து நம்ம வெளியிட்டு இருக்கோம். இந்த சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்கள், யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் வெளியிட்டது. இது 100% பலன் கிடைக்கும். இது முழு நம்பிக்கையோட, முழு சிரத்தையோட இது சித்தர்களை வணங்கி இது நம்ம பண்ணோம்னா பலன் கிடைக்கும். சரி, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 23/8/2025 சனிக்கிழமை ஆவணி மாதம் 7ஆம் தேதி மதியம் 11:29 மதியம் 1:29 வரை 11:29 AM to 1:29 PM இந்த நேரமே சோடசக்கலை நேரம். சோடசக்கலை நேரத்தை நீங்க எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களால அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ண முடியல, ஏதாவது வேலை பளுகள் இருக்கு, எல்லாரும் டிராவல்ல இருப்பீங்க, இல்ல ஆபீஸ்ல இருப்பீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய பேரு, உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திப்போம். இந்த முறை ஸ்ரீவித்யா சேனல்ல லைவ் ஒளிபரப்பலாம் அப்படின்னு முயற்சி பண்றோம். முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்கள்கிட்ட நான் லைவ்ல பேசுகிறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த லைவ்ல கலந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.